ரேஷன் கார்டில் கொடுத்துருக்குற மொபைல் நம்பரை நம்மளே ஈஸியாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 2 மொபைல் நம்பரும் ஆக்டிவில் இருக்கணும். ஏன்னா 2த்துக்குமே ஓடிபி வரும். இப்போ ஏதாவது ஒரு ப்ரௌசரில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு இந்த வெப்சைட் வரும், tnbds.government.in. இதான் அஃபீஷியல் வெப்சைட். இதை கிளிக் பண்ணிப்போம். இதில் பயனாளர் நுழைவு, இதுக்கப்புறம் லாஸ்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்க மொபைல் நம்பரை இதில் டைப் பண்ணிக்கணும். அடுத்து இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கணும். இப்போ ஓடிபியை என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். இதில் அட்டை பிறழ்வுகள் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து புதிய கோரிக்கை அப்படிங்கிறத, சேவையை தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிறதுல மொபைல் எண் மாற்றம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். இதில் பழைய நம்பரை என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிவிட்டு மொபைல் எண்ணை சரிபார்க்கவும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். இப்போ எந்த நம்பரை சேஞ்ச் பண்ணணுமோ அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நம்மளோட மொபைல் நம்பர் சேஞ்ச் ஆயிடுச்சு.